இது வந்து எப்படின்னா, இவர் ஒரு மருத்துவர், 2 பிள்ளைகள். நான் வந்து அவங்களுடைய மேற்படிப்புக்காக பணம் வச்சிருந்திருக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் மெரிட்ல இடம் கிடைச்சோன்னே அந்த பணம் இருந்திருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காரு, இதை வச்சு வந்து இப்போ நீட்டு பாதிப்பு பல பேர் அதுக்கு ஏற்படுத்துது நாட்டுக்கு. இதை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வச்சு எடுத்திருக்கிறாரு. அப்டேட் கொடுங்கன்னு அஜித், விஜய் ரசிகர்லாம் கேட்பாங்க. அஜித் ரசிகர்கள் ரொம்ப தான் கேட்பாங்க. இப்போ ஆனால் விடாமுயற்சி பற்றின அப்டேட் கேட்கறதே விட்டுட்டாங்க. படத்தை வந்து ஒத்தி போடக்கூடிய ஒரு மனநிலையில் வந்து அஜித்தும் இல்லை, லைக்கா நிறுவனமும் இல்லை. இப்போ மகிழ் திருமேனி உள்ள வந்ததுலேருந்து இது வந்து ஒரு ப்ராப்பராக தான் போய்கிட்டு இருக்கு. அதற்கு அப்புறம் வந்து என்னன்னா 2 பேருக்குமான ஒரு விலகல் வந்து முக்கியமாக சத்யராஜ் தரப்புலேருந்து ஒரு விலகல் ஏற்பட்டிருக்கு. தயாரிப்பாளர் எல்லாரும் நடிகர் அவரும் நல்ல விஷயம்தான். ஏன்னா நடிகர்கள் தயாரிக்கிறாங்கல்ல படம். நீங்கள் சொன்ன மாதிரி பாடலாசிரியர்களோட தான் விவேகா கூட அவர் இசையமைப்பாளர், இயக்குநர்கள்லாம் வர்றாங்க. கேள்வி கடைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டிவி சோபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நம்ம அரசியலாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நடுவில் கொஞ்சம் சினிமாவும் பேசுவோம். ஆமாம். என்னென்னா இப்போ வெளியான 3 படங்கள் வெளியாகிருக்கு. அஞ்சாமை உள்ளிட்ட 3 படங்கள். அதெல்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? நீங்கள் இன்னும் சில படங்களும் வெளியாகி இருக்கு. ஒரு முக்கியமான 3 படங்களை பற்றி பார்ப்போம். பல பேர் எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் வந்து என்னதுன்னா ஹரா. என்ன காரணம்னா மைக் மோகன் அப்படிங்கிறவர் ஒரு வெள்ளி விழா நாயகன். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருடங்கள் கேப்புக்கு அப்புறம் அவர் நடிக்க வர்றாரு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹீரோவாகவே வர்றாரு. அப்போ அவருடைய அந்த தகவல் வந்த உடனே அவர் தோற்றம் எப்படி இருக்கும், ஏன்னா இந்த ஒரு கால இடைவெளியில் என்ன மாதிரி இதெல்லாம் வந்து இருந்தது. பார்த்தா அதே தோற்றத்தில் வந்திருக்கிறாருங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்குது, ஒரு நாயகனுக்கான ஒரு விஷயத்த. இன்னொன்று மைக் மோகன் அப்படின்னு தான் பேர், ரொம்ப மென்மையான இதில் மைக் டைசன் மோகனாக வந்திருக்கிறாரு அதிரடியில். அது ஒரு விஷயம், எதிர்பார்ப்புக்கான ஒரு விஷயம் வந்து இது. அடுத்த காரணம், அவருக்கு எப்பயுமே எஸ்என் சுரேந்தர் தான் வாய்ஸ் கொடுப்பார் அவருடைய இதுக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு மெலோடிஸியான பாட்டு மாதிரி மெலோடிஸியான ஒரு இவருடைய படங்கள் இருக்கும், அதுக்கான வாய்ஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னு. இது அதிரடி திரைப்படம். ஒரு சொந்த குரலில் பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே வந்து உருவம் படத்துலையும் பல வருடம் முன்னாடி பேசினார். ஆனால் இதில் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இவருடைய கொஞ்சம் அந்த ஒரு இயல்பானு சொல்லலாம், கரடமுரடான்னு சொல்லலாம், அந்த குரல் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது. தொடர்ந்து இவர் கொலை செய்கிறாரு, ஏன் பண்ணுறாரு, அதுக்கான பின்னணி, இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்து எதிர்பாராத அளவுக்கு வித்தியாசமான முறையில் கொடுத்துருக்காங்க. படையில் விமர்சனத்துக்கான விஷயங்களும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நான் அதே நேரத்தில் ஒரு கம்பேக் வந்த மோகனுக்கு ஒரு சரியான படம் தான். அதே போல் இவர் சூரியுடைய கருடன் என்னன்னா விடுதலை படத்துலேயே அவர் வந்து ஹீரோவா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும், அதே நேரத்தில் வந்து எதிர்மறையான கருத்துக்கள் கூட பலது இருந்தது. அதெல்லாம் முறியடித்தார். ஆமாம், அந்த விடுதலை படத்தில் முறியடித்தார். வந்து தன்னை ஒரு கதை நாயகனுக்கான தகுதி உள்ள ஆள் தான் நான் அப்படிங்கிறத அவ்வளோ அற்புதமாக பண்ணார் சூரி. எப்பயுமே முதல் இது வெற்றி அப்படிங்கிறத தாண்டி 2வது விஷயந்தான் ரொம்ப முக்கியத்தில் வந்து நிற்கும். அதனால் கூடுதல் கவனத்தோடையும் ரொம்ப ஒரு யோசனை பண்ணி தான் அதில் கருடன் அவர் ஒத்துக்கிட்டார். அந்த ஒத்துக்கிட்ட விஷயத்துக்கு வெற்றிமாறன் கதை அது ஒரு இது ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா படமும் சுவாரஸ்யம். சசிகுமாரும் இவருக்குமான காட்சிகளாக இருக்கட்டும், பொதுவாகவே ஒட்டுமொத்தமாக சொன்னால் ஒரு நல்ல ஒரு திரைப்படம் அது. இதில் வந்து அதுதான் மாசாக ஓடிட்டுருக்கு அதிக இதில். ஓகே. இதுக்கு அடுத்த இடத்துல வந்து உடையாந்து வந்து பிடிக்கிற இடத்துல இருக்கிறது ஹரா. 150 தேட்டரில் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்கள்லாம் வந்து எங்களுக்கு இது ஒரு லாபகரமான படமாக இருக்கும் அப்படிங்கிறத தோணுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தேட்டருக்காரங்களும் தேட்டர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறாங்க. இந்த 2 திரைப்படம், அது சூரிக்கான எதிர்பார்ப்பு, இது ஹரா வந்து மோகனுக்கான எதிர்பார்ப்பு. 2மே சக்ஸஸ் அப்படிங்கிறதுல. இப்போ இன்னொரு படம் ஓடிட்டு இருக்கு. அது வந்து ஒரு வியாபார ரீதியாக இல்லாமல் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கு. அஞ்சாமை. சுப்புராமனும் புதிய இயக்குனர், திருநாவுக்கரசனும் பட தயாரிப்பாளர், அவர் மருத்துவர். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, அவர் படம் தயாரிக்க வந்ததே தொழிலுக்காக இல்லை, ஒரு தொழில் நினைச்சிட்டு இல்லை,
விபத்துன்னு கூட சொல்ல முடியாது, வேற ஒரு இதாக சொல்லணும். அது அந்த ஒரு வார்த்தை. எப்போதும் நடிகை சொல்லுவாங்க, நான் ஆக்சிடென்ட்டாக நடிக்க வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஆமாம். இது வந்து எப்படின்னா, இவர் ஒரு மருத்துவர், 2 பிள்ளைகள், நான் வந்து அவங்களுடைய மேற்படிப்புக்காக பணம் வச்சுருந்துருக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் மெரிட்டில் இடம் கிடைச்சோன்னா அந்த பணம் இருந்திருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காரு, இதை வச்சு வந்து இப்போ நீட்டு பாதிப்பு பல பேர் அது ஏற்படுத்துது நாட்டுக்கு, இதை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வச்சு எடுத்திருக்கிறாரு. உண்மையிலே ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக புல்லரிச்சிச்சு. அந்த எதிர்பார்ப்பை அப்படியே பூர்த்தி பண்ணியிருக்கிறார் சுப்புராம்னு இயக்குனர், அறிமுக இயக்குனர். ரொம்ப அருமையா அந்த ஒரு, அதாவது இந்த நீட் விவகாரத்தை இதுக்கு மேலே வந்து அலசி ஆராய்ஞ்சி எடுக்க முடியாது அதோடைய பாதிப்புகளை அப்படிங்கிறத. அதுக்கு அதே நேரத்தில் பாராட்ட வேண்டிய விஷயம், ஒரு ஆவணப்படம் மாதிரி ஆன ஒரு போயிருக்க வேண்டிய விஷயம் அது. ஆனால் ஒரு அழகான திரைப்படத்தோடைய அதுக்கான வரையறையை கூட நமக்கு சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காரு. வந்து உட்கார்ந்தோன்னா அது பண்ணுறேன். அதே போல் இதில் வந்து எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டியது விதார்த். ஒரு பையனுடைய படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு தகப்பன் காட்டக்கூடிய அக்கறைன்னா, படிப்பை விட பையனுடைய உயிர் முக்கியம் நினைக்கக்கூடிய காட்சிகள், இதெல்லாம் விளக்கமாக நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா படம் பார்த்து அதை உணரட்டும் அப்படிங்கிறதுனால. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 படங்களுமே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு படங்களாக தான் தோணுது. அப்போ இது விடாமுயற்சி என்ன நிலைமையில் இருக்கு, கைவிட்டுறாங்களா? இப்போ அதாவது அப்டேட் கொடுங்கன்னு அஜித், விஜய் ரசிகர்லாம் கேட்பாங்க. அஜித் ரசிகர்கள் ரொம்ப தான் கேட்பாங்க. இப்போ ஆனால் விடாமுயற்சியை பற்றின அப்டேட் கேட்குறதே விட்டுட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, படத்தை பற்றி அங்கே ஷூட்டிங் நடந்தது, அங்கே நடக்க போகுது, இல்லை இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது நடந்தது, இப்படி வரக்கூடிய தகவல் அப்படிங்கிறது வேற. இது படம் ஷூட்டிங் நடக்குமா, படம் தொடருமா, இப்படிப்பட்ட தகவல் தான் நிறையா வருது விடாமுயற்சியை பற்றின ஒரு விஷயம் வருது. இதை தவிர இவர் வேற இடையில வந்து குட் பேட் அக்லி அப்படிங்கிற இன்னொரு படத்துக்கு இவர் போயிட்டாரு, ஹைதராபாத்தில் ஷூட்டிங். இதெல்லாம் வந்ததுனால கூடுதலான ஒரு இது வந்தது. இப்போ முக்கியமாக என்னன்னா, இப்போ நேற்று முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் பரவுச்சு. அதாவது ஏற்கனவே முன்ன மாதிரியே அஜர்பைஜானில் இந்த படத்துக்கான ஷூட்டிங்க்கு இவர்கிட்ட டேட்டு வந்து லைக்கா தான் தயாரிக்கிறாங்க. அவங்க கேட்டதான் இவர் வந்து அதுக்கான டேட்டு வந்து இப்போ இல்லை, ஒரு 2 வாரம் போட்டு 3 வாரம்னு இவரே கொஞ்சம் அசிரத்தையாக சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இப்போ ஊடகங்களை பரவது பார்த்துருப்பீங்க. ஆனால் அது வந்து வெறும் வதந்தி தான். ஏன்னா அந்த மாதிரியான இந்த படத்தை வந்து ஒத்தி போடக்கூடிய ஒரு மனநிலையில் வந்து அஜித்தும் இல்லை, லைக்கா நிறுவனம் இல்லை. எதிர்பாராமல் அந்த கதை, இயக்குனர் விக்னேஷ் சிவன் இவங்களால வந்த பிரச்சனைகள் ஆரம்பத்தில் தடுமாற்றம் எல்லாருக்கும் தெரியாது. இப்போ மகிழ் திருமேனி உள்ளே வந்ததுலேருந்து இது வந்து ஒரு ப்ராப்பராக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இடையில வந்து என்னன்னா, லைக்காவுடைய சார்பில்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இந்தியன் 2ல் கூடுதல் கவனம், இந்த மாதிரியான ஒரு டயத்தில் வந்து இப்போ 2-3 படங்கள் எடுத்த நிறுவனம் தான் அது. ஆனால் அது இடத்துல இந்தியன் அப்படிங்கிற ஒரு பெரிய பட்ஜெட், அதுக்கான சில விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினாங்க. அதோடைய தொடர்ச்சியாக இந்த படத்தில் வந்து ஒரு சில பின்னடைவுகள் அப்படின்னு சொல்லலாம் இருந்தது. இப்போ அதை எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. அதனால இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற அந்த புதிய திரைப்படத்துடைய அடுத்த ஷெட்யூல் போகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து அது வந்து இதுக்கு வந்துடுறாங்க. தமிழ் படமா இல்லை வேற்றுமொழி? ஆமாம், கெஸ்ட் ரோலா. அதில் முழுநீள படம் தான், அது முழுநீள படமாக இருக்காரு. அது அடுத்ததான படம் தான். இப்போ விடாமுயற்சி தான் முதல்ல வரப்போகுது, அதுக்கான விஷயங்கள்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. மறுபடியும் அடுத்த ஷெட்யூல் போகிறாங்க. கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வீடியோ நம்ம பார்த்தோம், வெளியே வந்தது. அதை கூட பல சர்ச்சைகள் வந்தது, இளையராஜா சர்ச்சையெல்லாம் வந்தது. சத்யராஜ் அதில் ரஜினி கூட மீண்டும் பல வருடங்கள் கழித்து அதில் நடிக்கிறதா சொல்கிறாங்க. அது ஸ்பெஷாலிட்டி என்ன? அது ஒரு பெரிய சர்ச்சையை தான் கிளப்பியிருக்குன்னு சொல்லணும். அது ஏன் அப்படின்னா சர்ச்சையே கிளப்பியிருக்குன்னு, அதாவது என்னன்னா படத்துக்குள்ள சர்ச்சை இல்லை, அவங்கக்குள்ள வெளியில அதை பத்தின ஒரு விஷயங்கள். ஏன்னா மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நடிக்கல. அதுல ஒரு ரஜினி ஹீரோ, சத்யராஜ் வில்லன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மிஸ்டர் பாரத்தில் என்னம்மா கண்ணு சவிக்கமானலாம் கூட பாட்டெலாம் வந்து இன்னைய வரைக்கும் அது வந்து மைண்டில் இருக்கிற அளவுக்கான ஒரு படம், அது ரசிக்கத்தக்க படம். அப்படின்னா அதற்கு அப்புறம் வந்து என்னன்னா 2 பேருக்குமான ஒரு விலகல் வந்து முக்கியமாக சத்யராஜ் தரப்புலேருந்து ஒரு விலகல் ஏற்பட்டுருச்சு. சிவாஜி படத்துக்கு வில்லனாக நடிக்கிறதுக்கு, ரஜினி நடித்த சிவாஜி படம், அதுக்கு அந்த படத்துடைய இயக்குனர் சங்கர் கூப்பிட்டப்பயே நான் ஹீரோ நடிக்கிறேன், ரஜினி வில்லன் நடிப்பாருன்னு இவர் கேட்டதாலும் தகவல் வந்தது. அந்த மாதிரியானது. அதே மாதிரி பல பேருக்கும் தெரியும், வந்து ஒரு காவிரி பிரச்சனைக்கான ஒரு மேடையில் ரஜினி உட்கார்ந்துருக்கிறாரு, இவர் வந்து மறைமுகமாக ரஜினியை விட்டு அந்த பேச்சு பேசினார். ரொம்ப கடுமையாக. அதாவது இங்கே இருந்துக்கிட்டே கர்நாடகாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, வாட்டாள் நாகராஜ் ஏதோ பெரிய ஆளாம், அவனுக்கு ரசிகனுங்கிறாங்க, அது இது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசினார். இவர் எதுவும் வழக்கம் போல் பதில் சொல்லல ரஜினி. இந்த ஒரு சூழலில் தான் வந்து என்னாச்சுன்னா, இவர் நிச்சயமாக சத்யராஜ் வந்து ரஜினி கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்ததில் அதை மாற்றி இது வந்திருக்கு அப்படின்னு ஒன்னே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். இது வந்து சரியாக வருமா,
ரஜினி ரசிகர்கள் முதல்ல ஏற்றுக்குவாங்களா, இப்படிலாம் ஒரு சர்ச்சையை கிளப்புனாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா ரஜினியை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்களோட ரசிகர்கள். அவங்க நிச்சயம் ஏற்றுக்குவாங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் மனோரமா வந்து ஒவ்வொரு மீட்டிங்கிலும் ரஜினியை கடுமையாக பேசுனாங்க. உடனே அடுத்த படத்தில் தன்னை அதை ஒரு ரோல் கொடுத்து தன்னை புகழ்கிற மாதிரி சீனை வச்சு இது பண்ணார். அதே மாதிரி மன்சூர் அலிகான் அப்படி பேசியிருந்தார். அவருக்கும் அதே மாதிரி ஒரு படத்தில் சீனை கொடுத்து புகழ வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இந்த படத்தில் வில்லன் கூட இவர் இந்த நண்பர் தான் சொல்கிறாங்க. யார்? ரஜினியோடைய நண்பர். இப்போ நண்பர்னா புகழ்றதுக்கான ஒரு விஷயம் கேட்கணுமா? ஆமாம். ஒரு பக்கம் பார்த்தா அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு எதுக்கு இருந்தாலும் பதிலுக்கு பதில் பேசிட்டு அடிச்சுட்டுன்னு இல்லாமல் இது ரஜினி பாணி. சரி சண்டை இதுக்கப்புறம் அவரும் வெளியில திட்ட போறது கிடையாது சத்யராஜ். அதே மாதிரி சத்யராஜ் தரப்புலையும் இது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பத்தில் அவருக்கு இருந்த வேகம் அந்த வயதுல எல்லாருக்கும் இருக்கும். வயது முதிர்வு ஏற்படணும், ஒரு அனுபவம் வர வர என்னன்னா ஒரு பக்குவம் வரும்ல. இப்போ பாகுபலியில கூட நீங்க நடிச்சிருக்கிறீங்க, நீங்க நடிச்சது நீங்க வந்து கர்நாடக காவிரிக்கில வந்து கர்நாடக எதிராக பேசுனீங்க, நீங்க நடிச்சதுனால அந்த படத்தை கர்நாடகாவில் திரையிட விட மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. உடனே வருத்தம் தெரிவிச்சார்ல. அந்த வயதுக்கான பக்குவங்கிறது வர காரணம்ல. அந்த மாதிரி எதுக்கு நம்ம 2 பேரும் தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு நான் ஒரு எதிர் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு ஒன்றா நடிப்போம் அப்படின்னு தவிர அந்த காலம்ங்கிறது எல்லாத்தையும் ஆத்திரும். அந்த ஒரு கேப் விடுறப்பே அந்த பழைய மலரும் நினைவுகள்லாம் வரும். மகிழ்ச்சியான நினைவுகள் தான் பெரும்பாலும் வரும். பழைய இதில் நம்ம ப்ளஸில் ஒருத்தங்க கூட அடிச்சுக்கிட்டோங்கிறத பற்றி பேசினா கூட சிரிக்க தானே செய்வோம் சந்தோஷமா அப்படின்ட்டு. அந்த மாதிரியான இதை இது ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்கணும். தயாரிப்பாளர் தனஞ்செயின் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தயாரிப்பாளர்கள்லாம் நடிக்க வரணும் ஆமாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோஸ் மட்டும் இல்லாமல் டைரக்டர்ஸ் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இசையமைப்பாளர்கள் நடிக்கிறாங்க, ஏன் தயாரிப்பில் நடிக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் தானே செய்யுது. உண்மைதான். இப்போ இந்த பிதான்னு ஒரு படம் வருது, அதில் மதியழகன் அப்படிங்கிறது தயாரிப்பாளர். அவர் தான் வந்து படத்துடைய ஹீரோ. அதில் அந்த விழாவில் தான் ஒரு பேசியிருக்கிறாரு தனஞ்சயன். அவர் தனஞ்சயன் பார்த்தீங்கன்னா அவரை சினிமா துறையில் அனைத்து மட்டத்தில் உள்ள விஷயங்களும் அறிஞ்சவர், அவருக்கு தெரிந்தவர். திரை வட்டாரத்தில் அந்த மாதிரியான சினிமா ஞானி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவர். அந்த மாதிரியான இது அவர் அன்றைக்கி ரொம்ப ஆதங்கமாக தான் பேசினார். அதாவது எப்படின்னா பல நடிகர்கள் வந்து இந்த யதார்த்த சூழலை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கலை யதார்த்தம்னா நம்ம மார்க்கெட்டுன்னா அதுக்கான எவ்வளோ ஊதியம் வாங்கலாம், என்ன இது, இந்த ஒரு யதார்த்த நிலைக்கு வராமல் அளவுக்கு மீறி எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. இப்படி செய்யறதுக்கு வந்து அந்த ப்ரொடியூசரே நடிக்கிறாங்களாமே. பணம் போடுறோம் நம்மளே நடிச்சிருவோம், கால் ஷீட்டுக்கு இது பண்ண வேண்டியதில்லை, நம்மளே பண்ண இவ்வளோ பணத்தை போட்டு செலவு பண்ணி இன்னொருத்த போய் கால் ஷீட்டு நிற்கிறதுக்கு நம்மளே வந்துடலாமே அப்படிங்கிறதுல. ஆனால் இன்னொன்று கூட சொன்னார் அவருக்கு, நான் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும், இப்போ ஏஜ் ஆகி போச்சு அப்படின்னாரு. அதில் இப்போ கூட ஒன்றும் எதுன்னு இல்லை, எத்தனையோ பேர் இப்போ ராஜ்கிரன்லாம் வந்து ஒரு முதிர்ந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து நடித்து வந்தார். அது மாதிரி தயாரிப்பாளர் எல்லாரும் நடிக்கிறவரும் நல்ல விஷயம்தான். ஏன்னா நடிகர்கள் தயாரிக்கிறாங்கல்ல படம். நீங்கள் சொன்ன மாதிரி பாடலாசிரியர்களோட தான் விவேகா கூட அவர் இசையமைப்பாளர் இயக்குநர்கள்லாம் வர்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர்கள் தயாரிக்கிறாங்க. தயாரிப்பாளர் வரட்டுமே, அவங்க சினிமா வர எத்தனை பேர் வர்றாங்க, இவர் நட்டி உள்ளிட்ட வரட்டுமே, தயாரிப்பாளர் வரட்டுமே, நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தான். இப்போ கமல் கையில் பல ப்ராஜெக்ட்டுக்கு தக் லைஃப் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் கல்கி படத்தோட ட்ரெய்லர் வெளியாச்சு. அதில் ஒரு வில்லன் தான் நினைக்கிறேன், கடைசியில் ஒரு ஷாட்டில் மட்டும் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால எம்பி பதவி வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சில பேர் சினிமா வட்டாரங்களில் பேசிகிட்டு இருக்காங்களே. ஆமாம், அது ஒரு சில யூடியூப் சேனல் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கமல் இவ்வளோ பிஸியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. இவர் பிஸியாக இருக்கிறது ஒன்று தான், தக் லைஃப் இருக்குது, அடுத்தது வந்து வில்லனாக நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இது பண்ணிட்டுருக்கு. அதே மாதிரி அன்பரியோடைய இயக்கத்தில் இவர் நடிக்கிற படத்துக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, அது போயிட்டுருக்கிறாரு. இப்போ இந்தியன் படத்துடைய ப்ரமோஷன் இருக்குது, இவ்வளோ வேலைகள் இருக்குது. மணிரத்னம் படம் வேறு இருக்குது. அதுக்குள்ள வந்து ஒரு பகுதி மணிரத்னம் படத்துக்கு கூட வந்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்சதாக சொல்கிறாங்க. அடுத்ததுக்கான ஒரு விஷயம் அவர் வந்து பெருசாக அந்த அலப்பறை பண்ணுறதுலாம் கிடையாது. ஒரு ஷூட்டிங்னா வந்து பூஜை போடுற விஷயம் கூட கிடையாது. ஷூட்டிங் ஆரம்பித்தோமா முடித்தோமா அடுத்தடுத்த வேலைகள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போனோமா படத்துக்குள்ள வந்து பண்ணுறவர் அவர். அவ்வளோ ஸ்பீடு மேன் அவர். அது போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் வந்து இவர் கமல் வந்து பிஸியாக இருக்கிறது உண்மைதான். இப்போ அடுத்தடுத்து அவருடைய ராஜ் கமல்லையே படங்கள்லாம் தயாரிக்கிறப்ப இன்னும் எவ்வளோ பிஸியாக இருக்கும் அந்த பட தயாரிப்பு பணிகள் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா அவங்க இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தவங்க அண்ணன் சந்திரகாசன் மறைஞ்சிட்டார். இப்போ அது எல்லாமே வந்து இவருடைய ஒரு மேற்பார்வையில் தான் போயிட்டு இருக்கனால பிஸி தான்.
ஆனால் அந்த பிஸியை தாண்டி இவர் வந்து செயல்படக்கூடியவர் தான். தவிர வந்து இவர் எதிர்பார்த்து ஏற்கனவே சொல்லியிருக்கிற விஷயங்கள் அவங்க கூட்டணி சார்பாக சொல்லியிருக்கிறது ராஜ்யசபா எம்பி தானே. ஆமாம், இவர் வந்து ஒரு தொகுதிக்கு போகணும், மக்கள் இது பண்ணணும், அந்த மாதிரியான இல்லை, பிரச்சாரம் போகணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. ராஜ்யசபா வந்து கூடுற நேரத்தில் போக போகிறாரு, பேச போகிறாரு, அவ்வளோதான் அப்படின்னு. அதனால் வந்து அந்த மாதிரி இவர் வந்து வேண்டான்னு சொன்னதாலாம் தகவல் இல்லை. இவர் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டு சார்பில் திமுக கூட்டத்தில் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் இவர் மாதிரியான சிந்தனைகள் உள்ளவர் நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லைங்கிறத தாண்டி வித்தியாசமாக யோசிக்கிறவர் இவர் எம்பி ஆகணும் அப்படிதான் நம்ம விருப்பமும் வாழ்த்துக்களும் சொல்லுவோம். சரிங்க சார், நேர்காணலில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி.